வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எலுமிச்சம்பழம் ஊறுகாய். நம் தமிழர்களின் உணவில் சேர்ப்பதில் ஒன்று எலுமிச்சம்பழம் ஊறுகாய். அதுக்கு நம்ம என்னென்ன சேர்த்துக்கலான்னு பார்ப்போம். முதல்ல வரமிளகாத்தூள், எலுமிச்சம்பழம், வரமிளகா, கடுகு, வெந்தயம். இப்போ நம்ம கையில் அந்த ஊறுகாய்க்கு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கையில் எடுத்து வெந்தயத்தையும் கடுகும், அதாவது கடுகு கொஞ்சம் சேர்த்து இருக்கணும், வெந்தயம் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த எலுமிச்சம்பழத்தை அறுத்து உப்பு எவ்வளோ கல் உப்பு சேர்த்து பதப்படுத்தி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வாரம் ஆயிடுச்சு. இப்போ அது நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா கடுகு சீக்கிரம் வெடிச்சிடும். வெந்தயம் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும், அதனால் சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கிட்டேன் நான். இப்போ அது தாளிக்கிறதுக்கு தேவையான நல்லெண்ணெய் அதே சட்டியில் ஊற்றிக்கிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். கண்டிப்பாக நம்ம தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்காக ஊறுகாய் தாங்க பயன்படுத்துவோம், சரிங்களா? இப்போ கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ அதோட வரமிளகாயும் கருவேப்பிலை தழையும் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ எலுமிச்சம்பழத்தை எடுத்து நான் வானலில் போட்டுக்கிறேன். சரியாக தெரில, கையில் கேமரா வச்சுட்டு செய்கிறனால உங்களுக்கு வீடியோ கிளியராக தெரில, எனக்கு தெரியுது, மன்னிச்சுக்குங்க. இப்போ எலுமிச்சம்பழத்தை எடுத்து அந்த எண்ணெயில் போட்டாச்சு. இப்போ நம்ம அதோட என்னென்ன சேர்க்கணுன்னா, கண்டிப்பாக உப்பு, கல் உப்பு நம்ம எவ்வளோ சேர்த்தாலும் 4 படம் இருக்கும், கெட்டு போகாது உறவுகளே, சரிங்களா? இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, கடுகும் வெந்தயத்தையும் வறுத்ததை, அந்த பொடியும் சேர்த்துக்கலாம். நம்ம அந்த எலுமிச்சம்பழத்தை சில பேர் அப்படியே எண்ணெயை மட்டும்தான் தாளித்து அப்படியே ஊற்றுவாங்க. நம்ம வடச்சட்டிலே தாளிச்சிட்டா கொஞ்சம் தான் இருக்குது. அதனால் இப்போ வரமிளகாத்தூள் நான் அதில் சேர்த்துட்டேன். எங்கள் மிளகாத்தூள் பழசானனால கொஞ்சம் கலர் இல்லாமல் இருக்குது, அவ்வளோதான். இப்போ ஏற்கனவே நம்ம கல் உப்பு போட்டிருக்குறோம், இருந்தாலும் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா இதில் உப்பு மட்டும் அதிகமாக இருந்தாலும் அதில் உப்பு மட்டும் தெரியவே தெரியாதுங்க ஊறுகாயில் மட்டும், நம்ம எவ்வளோ உப்பு போட்டாலும். ஆனால் 4 படம் கெடாமல் இருக்கும் உப்பு மட்டும் போட்டால், உப்பு அதிகமாக சேர்த்தா. இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ நம்ம அதை கலந்துக்கலாம், எலுமிச்சம்பழத்தோடு கலந்துக்கலாம். உறவுகளே, இதை கலந்து நம்ம அப்பயே எடுத்து ஆறுனே டப்பாவில் போடக்கூடாது, ஒரு நாள் அப்படியே விட்டுருங்க. நம்ம அந்த எண்ணெயில் எண்ணெய், மிளகாத்தூள், நம்ம மசாலா பொடியெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் ஒன்று சேரட்டும். தனியாக நம்ம எண்ணெய் காய வச்சு அதில் கலந்துக்கலாம். தாளித்து எடுத்த ஊறுகாயை நம்ம மறாவது நாள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி கொஞ்சம் நல்லெண்ணெய் காய வச்சு அதில் மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் 4 படம் கெடாது, சரிங்களா?